இருப்பீங்க. அதாவது ஜப்பான் நாட்டுல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல பண்ணப்படுற விவசாயத்துல பண்ணப்படுற அதாவது பயிரை வித்தியாசமான கலர்ல விதைச்சு உருவாக்குற ஒரு ஆர்ட் தான் இந்த ஒரு ஆர்ட். ஜப்பான்ல இருக்கிற இனாகடேட் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல தான் இந்த மாதிரியான ஆர்ட்டை பண்றாங்க. இந்த வில்லேஜ் கம்ப்ளீட்டா நெற்பயிர்களை விளைவிக்கிறதுல தான் பயங்கர ஃபேமஸா இருந்திருக்கு. ஆனா இந்த ஒரு ஃபேமஸ் அந்த ஊர் மக்களுக்கு பத்தலையா. நம்ம ஊரை ஏன் நம்ம ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சதுனால உருவான ஒரு ஐடியா தான் இந்த ஒரு பேடியாட்டு. இந்த ஒரு பேடியாட்டு அவங்க அவ்வளவு சாதாரண உருவாக்கல. இதுக்காக அவங்க போடுற மெனக்கடல் உண்மையிலேயே அமேசிங் அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் கிரியேட் பண்ண போற ஒரு ஆர்ட்டை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். அதுவும் ஒவ்வொரு வருஷமும் ஆர்ட் வித்தியாசமா இருக்கணும். அப்பதான் டூரிஸ்ட் அடுத்தடுத்து வருவாங்க இல்லையா. சோ அதுக்காகவே பயங்கரமா மெனக்கிட்டு பல பேர்ட்ட ஐடியா கேட்டுதான் ஒரு ஆர்ட்டை ரஃபா பேப்பர்ல வரைவாங்களாம். அந்த ஒரு ஆர்ட் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர்ல போட்டு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல அதாவது எந்த இடத்துல எந்த கைண்ட் ஆஃப் பயிரை பயிரிடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா டிசைன் பண்ணுவாங்களாம். டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1300க்கும் அதிகமான நபர்களை வச்சு அந்த ஒரு பயிரை பயிரிடுவாங்க.